கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை தியானிப்போம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். அன்பானவர்களே, கெட்ட குமாரன் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கவனித்தீர்களா? அவன் தன் தகப்பனை விட்டு பிரிந்து தன் ஆஸ்தியை பங்கு பிரித்து கொண்டு தூரதேசம் போய்விட்டான். அப்படி என்றால் தகப்பனுடைய ஐக்கியத்தை இந்த கெட்ட குமாரன் இழந்து விட்டான் என்று பார்க்கிறோம். அதனால வந்த விளைவு என்ன? அவன் கொண்டு போன ஆஸ்தி செலவாகி விட்டது. அடுத்து அவன் சென்ற ஊரில் பஞ்சம் வந்து விட்டது. அடுத்து பன்றிகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். சாப்பிட வழி இல்லை. பன்றிகள் சாப்பிடுகிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்பிக் கொள்ள ஆசையா இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு கஷ்ட சூழ்நிலை அவனுக்கு வந்தது. இப்படிப்பட்ட துன்பங்கள், போராட்டங்கள் அவனுக்கு வந்தது. அதற்கு காரணம், அவன் தன் தகப்பனுடைய ஐக்கியத்தை விட்டு பிரிந்து போனான் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம் வாழ்க்கையில கூட எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. நாம பார்த்து வருகிற இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளவு ஜெபிச்சாலும் இன்னும் பதில் வரல. அதனால நமக்கு ரொம்ப இருதயம் வேதனை. நாம இருக்கிற இந்த காயப்பட்ட சூழ்நிலையில நமக்கு ஆறுதலான தேவ செய்தி வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். அப்படிதான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எல்லாரும் சபைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் அவங்களுடைய எண்ணம் என்னவென்றால், இப்போ எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனைக்கு என் இருதயம் காயப்பட்டிருக்கிறது, அந்த காயத்திற்கு ஒரு ஆறுதல் வேண்டும், ஆறுதலான தேவ செய்தி வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அதற்காக ஆறுதல் செய்தி கொடுக்கிற தேவ மனுஷர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் ஆறுதல் சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் பிரச்சனை மட்டும் தீராது. நமக்கு தேவனிடத்திலிருந்து ஆறுதல் மட்டுமே வேண்டுமா, இல்லை பிரச்சனைக்கு தீர்வு வேண்டுமா என்று நாம் சிந்திக்கிற வரைக்கும் நமக்கு தீர்வு கிடைக்காது. அது போலவே அன்பானவர்களே, ஒரு பிரச்சனையில நாம் சிக்கியிருந்து நாம் அவஸ்தைப்படுகிறோம் என்றால் அதற்கு காரணத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் போனோமானால் அந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. ஒரு பிரச்சனை, துன்பம் எந்த வழியாய் வந்ததென்று அறியாத வரைக்கும் அந்த பிரச்சனையும் துன்பத்தையும் நாம் துரத்த முடியாது. ஆனால் இந்த கெட்ட குமாரன் அவன் பிரச்சனைக்கு அவன் காரணத்தை கண்டுகொண்டான். அது என்னவென்றால், நான் படுகிற இந்த அவஸ்தைக்கு, இந்த கஷ்டத்துக்கு காரணம் நான் தான். இனி உம்முடைய குமாரனாய் இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை. உங்ககிட்ட ஒரு வேலைக்காரனா நான் இருந்துக்கிறேன்னு சொல்லி அவன் அந்த உணர்வோடு தன் தகப்பனிடத்தில் திரும்பி வந்தான். அன்பானவர்களே, நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகளை மட்டுமே நம்ம பார்க்கிறோம். எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கே, கர்த்தர் கண் திறக்க மாட்டாரா, கர்த்தர் கருணை காட்ட மாட்டாரா, எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாரா அப்படின்னு கேட்கிறோமே தவிர அதற்கு காரணம் மட்டும் நம்ம யோசிக்கவே மாட்டோம். இந்த கெட்ட குமாரன் யோசித்து விட்டான். நாம் யோசித்திருக்கிறோமா? பாருங்க, தேவ ஐக்கியமோட நாம் இருக்கிறோமா? நாம வாழ்க்கையில கஷ்டப்படுறதுக்கு முக்கியமான காரணம் நாம் எடுக்கிற தவறான முடிவு. நாம் தவறான முடிவு எதுக்கு எடுக்கிறோம்னா, தேவனுக்கும் நமக்கும் ஐக்கியம் இருக்காது. ஐக்கியத்தை விட்டு போய்விட்டால் என்ன நடக்குது தெரியுமா? தோய்வு நமக்குள் ஏற்படுவது முதலாவது. இரண்டாவது, சுயம் சார்ந்த, சுய சக்தியை, சுய ஞானத்தை சார்ந்த வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சு விடுவோம். மூன்றாவது என்னன்னு பார்த்தா, தெய்வீக சம்பந்தமான காரியங்களில் ஈடுபாடே இருக்காது. நான்காவது என்னன்னு பார்த்தா, நல்ல குணநலங்களை இழந்து விடுவோம், கெட்ட குணங்கள் வந்து விடும். ஐந்தாவது பார்த்தா, தேவ ஆலோசனையே இருக்காது இனி நம்ம வாழ்க்கையில. தேவ ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சீர்கெட்டு நாம் அனுபவிக்கிற இந்த பாடுகள், கஷ்டங்களுக்கு காரணம் நாம தான் உணர்ற வரைக்கும் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. கெட்ட குமாரன் தன் தவறை உணர்ந்து அவன் படுகிற அவஸ்தைகள், கஷ்டங்களுக்கு காரணம் அவன்தான் என்று உணர்ந்து தன்னை தாழ்த்தினபடியால் அவனுடைய தகப்பன் அவனை உயர்த்தினார். அது போல பாருங்க, அவன் கூலிக்காரனா இருக்கும்படி தகப்பனிடத்துக்கு போகிறார். ஆனா தகப்பன் அவன் இழந்து போன அந்த மகன் என்கிற ஸ்தானத்தை திருப்பி கொடுக்கிறார். அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை தரிப்பித்து, அவனுக்கு மோந்திரத்தை அணிவித்து, அவன் பாதங்களுக்கு பாதரட்சைகளை கொடுத்த கன்றை அடிப்பித்து கொண்டாடுகிறார். அப்படி என்றால் அவன் இழந்து போன அந்த உறவை மறுபடியும் திருப்பி கொடுக்கிறார். அது போல நம் ஆண்டவர் கருணை உள்ளவர், அன்புள்ளவர். நிச்சயமாக நாம் தவறை உணர்ந்து நாம் நம்மை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் திரும்பி சென்று அந்த அவருடைய ஐக்கியத்தை பெற்றுக் கொள்வோமானால் நாம் இழந்து போனதை எல்லாம் திருப்பி கொடுத்து அவர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.